ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சமையலில் வித்தியாசமாக ஒரு சிக்கன் கிரேவி தான் செஞ்சுருக்கேன். எல்லோரும் ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை சிக்கன் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அப்படியே பயங்கரமாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் சிக்கன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் வீட்டில். ஸோ அந்த மாதிரி ஒரு சிக்கனை நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இந்த சிக்கனை எப்படி செய்யலான்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் பாருங்கள், இது பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தி தான். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துட்டு வெறும் கடாயில் வறுக்க போகிறேன். அப்போ தான் இது நல்லா பொடியாக தூளாக மாறும் நம்மளுக்கு. இல்லைனா அப்படியே இலைகளாக இருக்கும் அப்படியே. இப்போ இது லைட்டாக வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். லைட்டாக ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இப்போது அந்த எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம வறுத்தோம் இல்லைங்களா, இந்த கஸ்தூரி மெத்தியை நல்லா இந்த மாதிரி தூள் பண்ணிக்கலாம். அது லைட்டாக வெறும் கடாயில் வறுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்ல தூளாக மாறிடும். நசுக்குனிங்கன்னா போதும் கையாலேயே. சூப்பராகிடுச்சு பார்த்திங்களா. ஸோ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் அப்படியே அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா உதிர்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா டார்க் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். ஃப்ரைட் ஆனியன் தான் செய்ய போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி டார்க்காக இருக்கணும். கருக விட்டுறாதீங்க. எனக்கு 1-2 அங்கங்கே சும்மா லைட்டாக கருகுன மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் கருகலை, டார்க்காக இருந்துச்சு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வறுத்தா போதும் நம்மளுக்கு. இப்போ அடுத்தது அந்த எண்ணெய் இருக்கட்டும். இப்போ அதுக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு அரைக்கும் போது 2 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிங்கன்னா டேஸ்ட் இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஸோ இப்போ அதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த எண்ணெயில் பாருங்கள், ஒரு 1/4 மூடிக்கும் கம்மியாக தேங்காய் சில்லு போட்டுக்கிறேன். அந்த தேங்காய் நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தேங்காயெலாம் நல்லா சூப்பராக பொரிஞ்சு வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். அப்படி இல்லை உங்ககிட்ட பச்சை தேங்காய் இல்லை கொப்பரை தேங்காய் இருந்தாலும் நீங்கள் கொப்பரை தேங்காவை போட்டுக்கலாம். அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எங்கிட்ட கொப்பரை தேங்காய் காலி ஆகிடுச்சு. அதனால் தேங்காவை இந்த மாதிரி நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ அது கூடவே பாதாமும் முந்திரி பருப்பும் எடுத்திருக்கேன். ஒரு 7-8 பல் பாதாம், ஒரு 7-8 பல் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பேஸ்ட்டு மாதிரி அரைக்கணும். எல்லாமே அரைச்சி ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ அந்த எண்ணெயிலேயே பார்த்திங்கன்னா சிக்கனை சேர்த்துக்கிறேன். அடுப்பு ஆஃபில் தான் இருக்குது. எண்ணெய் சில்லுன்னு ஆகிடுச்சு. எண்ணெய் சூடு இல்லை. இப்போ அதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ சிக்கன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா நம்ம சாப்பிடும்போது கூட சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. அதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 லெமன் கட் பண்ணி அதில் புழிஞ்சு விட்டுக்கிறேன். சீட்ஸ் எல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா வாயில் படும்போது பட்டு கடிக்கும்போது கசக்கும். அதனால தான் சீட்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படி சப்போஸ் இருந்ததுனால எடுத்துருங்க. அது கூடவே ஒரு கொஞ்சோண்டு புதினா இலைகள் சேர்த்துக்கிறேன். அதே அளவு கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கிறேன். புதினா கொத்தமல்லி ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு தக்காளி ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் தக்காளி கம்மியாக தான் சேர்க்கணும். தக்காளி ஸ்கிப் பண்ணாலும் தப்பு இல்லை. இப்போ அது கூடவே நம்ம நசுக்கி வச்சுருந்த கஸ்தூரி மேத்தியை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது சூடு ஆறின உடனே இந்த மாதிரி கையிலேயே நசுக்கி விட்டுக்குங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு தூளாக ஆகிடும். இப்போ அந்த ஆனியன் அதிலே சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்ச தேங்காய், பாதாம், முந்திரி இது எல்லாமே சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ அது கூட கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெட் கலருக்காக ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா அது காரம் இருக்காது. அப்புறமா மிளகு
அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். சோம்பு வந்து கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாமே உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா மறுபடியும் நம்ம எண்ணெய் சேர்க்க போகிறதில்ல. இப்போ எண்ணெயை ஊற்றிட்டு இவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸான்னு நீங்கள் பார்க்க வேண்டாம். ஆனால் இது எல்லாமே போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். குழம்பு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பார்த்துட்டு. இப்போ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour அப்படியே ஊற வச்சிடலாம். மூடி போட்டுட்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், செம்ம சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. பார்க்கும்போதே வேறு லெவலில் இருக்குல்ல. இப்போ இதை மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம் ஒரு 1/2 hourக்கு. அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு இதை நம்ம லோ ஃப்ளேமில் கொதிக்க விட போகிறோம். பாருங்கள், மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் அடுப்பில் வச்சு சிம்மில் தான் இருக்கணும். இதுக்கு மேலே ஒரு வெயிட் போட்டுக்கலாம். தீ அதிகமாக வச்சிங்கன்னா ஃபுல்லாகவே அடிப்பிடிச்சி கருகி போயிடும், பார்த்துக்குங்க. இப்போது இடையில ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம மூடியை திறந்து நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தண்ணியே ஊற்றலை. அந்த தயிர், சிக்கனில் இருக்கிற தண்ணி, இது எல்லாமே வந்து சிக்கனை வேகிறதுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணோம். நம்ம இதுக்கு தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இதை வந்து நல்லா ஒரு திக் கிரேவியாக தான் செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், பார்க்கும்போது எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இந்த மாதிரி கொஞ்சமாக, ஆனால் கொஞ்சம் வேகத்துக்கு இந்த குழம்பு ரெடி ஆகிறதுக்கு ஒரு 1/2 hour ஆகுங்க. டைம் மட்டும் எடுக்கும். இந்த மாதிரி சிம்மில் வச்சு நீங்கள் ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆகிடும். இது பாருங்கள், பூரி, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எப்படி சாப்பிட்டாலுமே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வித்தியாசமான சிக்கன் கிரேவி செஞ்சு காமிச்சிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.